எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நம்மளுடைய சித்திரை முதல் நாளும் தமிழ் புத்தாண்டுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை இது ஒரு புத்தாண்டா, நமக்கு தை முதல் நாள் தானே தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாரர் இருக்கிறாங்க. இந்த சித்திரை முதல் நாளும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டாண்ட ஒரு சாரரும் இருக்கிறாங்க. நம்ம அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் உலகத்திலேயே எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு ஆண்டில் 2 புத்தாண்டு நடக்குது. இது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். 2 புத்தாண்டை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி இந்த சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டோடைய அருமையான பட்டிமன்றம் நம்மளுடைய எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி இன்றைக்கி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. மாறி வரும் நாகரிக உலகில், அப்படி நல்லா அதை கவனிங்க பாருங்கள். அருமையான தலைப்பு. மாறி வரும் நாகரிக உலகில் மனிதன் எதை கடைபிடிப்பது? சாமர்த்தியத்தையா சத்தியத்தையா? இன்றைக்கி பேச வேண்டிய தலைப்புங்க. இன்னைக்கு காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சிருந்து கேட்குற செய்திகள், பார்க்குற செய்திகள் அத்தனையுமே இந்த 2 தலைப்புக்குள்ளார அடங்கிடுது. ஆக இன்றைக்கு மனிதன் சாமர்த்திய வழியை பயன்படுத்தலாமா, சத்திய வழியை பயன்படுத்தலாமான்ற நல்ல கேள்வி. இப்போ சாமர்த்தியம் என்ன, சத்தியம் என்ன நாம் பேசணுமா? இப்போ என் கருத்தை இவங்க திருடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அருமையான 4 அறிஞர் பெருமக்கள் நம்மளுடைய அரங்குக்கு வந்திருக்கிறாங்க. சத்தியம்தான் மனிதன் கடைபிடிக்க வேண்டியது அப்படின்றதுக்கு அவனுடைய அணி தலைவி, பாடகர், பேச்சாளர், நல்ல கவிஞர், கவிதை புத்தகத்தை வெளியிட்ட ஒரு ஆசிரியர் ஐஸ்வர்யா லட்சுமி நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனுடைய சார்பு பேச்சாளர் ஒரு பொறியாளர், சிந்தனையாளர், யூடியூபர், இப்படி நிறைய பண்ணிகிட்ருக்கலாம் சதீஷ்குமார் அவர்கள். நல்ல சிந்தனை உள்ள தம்பி அவர். சார், சத்தியம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், இன்றைக்கெல்லாம் கொஞ்சமாவது சாமர்த்தியம் அப்படி இருந்தால் தான் சார் வாழ முடியும்னு அவனுடைய அணி தலைவர், மோட்டிவேட்டர், எம்பிஏ படித்த ஒரு பட்டதாரி, சொந்த தொழில் செய்து நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி ராஜா அவர்கள். அதனுடைய சார்பு பேச்சாளர் பாடகி, பேச்சாளர், என் கூட ஜெயிலுக்கெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. நான் பண்ண தப்ப அவனை என்னை விட்டுட்டு வந்திருக்கணும், தெரியாமல் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இன்னும் அந்த தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆசிரியர் சிவகாமி அவர்கள். அருமை. நம்ம இந்த சத்தியத்தையும் சாமர்த்தியம் என்னன்னு மட்டும் பார்த்துட்டா கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா இருக்கும். என்ன சாமர்த்தியன்றது ஒரு புத்திசாலிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது. ஆனால் சத்தியத்தை இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. உண்மை 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 அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம், கடைசி வரைக்கும் அது உண்மை. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. பொய் செருப்பு போடுற நேரத்தில் இப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்படி சொல்லுவோமே, உண்மை செருப்பு போடுறதுக்குள்ளார பொய் இந்த உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுமா. அப்போ விரைவாக உண்மை கொஞ்சம் தாமதமாகும். இப்படி பேசுகிறதுக்கு 2 பேர். இப்போ இந்த பொய்யும் சாமர்த்தியமும் உண்மையும் ஒரே நேரத்தில் நம்ம எங்கே பார்க்குறோன்னா, இந்த புதுசாக பொண்ணு பார்க்க போகிறாங்க பாருங்கள். ஒரு 10 பேர் பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அதை நீங்கள் மாப்பிள்ளையை கேட்காமே கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு மட்டும் யோகி மாதிரியே உட்காந்துருப்பான், அவன் தான் மாப்பிள்ளைன்னு அர்த்தம். எல்லாருமே டீ கொடுப்பாங்க பொண்ணு வீட்டில், எல்லோரும் எடுத்துக்குவாங்க. இவன் இல்லைங்க, நான் டீ சாப்பிட மாட்டேங்கன்னுவான். இந்த ஒத்த வார்த்தை பொண்ணை பற்ற அப்பா அம்மாவை பார்ப்பார். 2025 சித்திரை முதல் நாள் ஒரு 25-26 வயசு பையன் டீ சாப்பிட மாட்டானாமே, கண்ணிலே பொண்ணை கொடுத்தலான்னுவார். தம்பி, காஃபி சாப்பிட்றீங்களா? காஃபியும் சாப்பிட மாட்டேங்க. இன்னும் ஆச்சரியம் பொண்ணை பெற்றவங்களுக்கு. தம்பி, பாலாவது குடிக்கிறீங்களா? அதுவும் வேண்டாங்க. இப்போ கண்ணிலேயே மனைவி பார்த்து சொல்லிடுறார், பொண்ணை கொடுத்தா இந்த மாதிரி நல்ல பையனுக்கு தான். இப்போ இவங்க சாமர்த்தியம் ஓடிட்டுருக்குது.
இவனை முதல் நாள் அவங்க ஊர் டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் ராவாக குடிச்சிட்டு இருப்பான். அவன் தான் இங்கே வந்து சீன் போடுறது. சரி, இது ஒரு பக்கம். இந்த பொண்ணு கையில் டீயை கொடுத்து அனுப்புவாங்க பாருங்க, அது மட்டும் சும்மா வசதி சார். அது நடக்க தெரியாமல் நடந்து வந்துட்டு இருக்கோம். எடுத்துங்க எடுத்துங்க குரல் இப்படி தான் வரும். இந்த பையனும் பொண்ணு பையன் வீட்டுக்காரன் அடாடா இந்த பொண்ணு என்னோட குயில் மாதிரி பேசுதுன்னு. இந்த பிள்ளைய முதல் நாள் பைப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தாண்டி குடத்தை வச்சேன், வாத்தியார் வரான்னு பார்க்குறேன், இல்லைன்னா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுருவேன். எல்லா வார்த்தையும் கேட்டுட்டான் அப்படி. ஆனால் இந்த மாதிரி சின்ன வயசு பசங்களை மயக்கிறதுக்கு டீ எடுத்துங்க, ஆம்பளை மூஞ்சை பார்க்காதான், எடுத்துங்க எடுத்துங்க. இவளை கல்யாணம் பண்ணுன்னு வைங்க, கடைசி வரைக்கும் அவன் மூஞ்சை பார்க்க மாட்டான். இப்படி ஒரு சாமர்த்தியத்தில் இதை விட்டு நம்ம வெளியவே போக முடியாதுங்க. இந்த பொண்ணு பார்க்குற நேரத்தில் எப்படியாப்பட்ட ஒரு சாமர்த்தியத்தை பயன்படுத்தி உண்மையை சொல்லாமல் இப்படி நடக்கிற திருமணங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் வரும். ஆனால் இது சாமர்த்தியமாக கிடையாது. என் பொண்ணு இது தாங்க படிச்சிருக்கு, என் மாப்பிள்ளை இவ்வளோ தாங்க படிச்சிருக்கிறார், இவ்வளோ தாங்க சம்பாதிப்பார், ஒத்த வீடு இருக்குதுங்க. இப்படி பேசுகிறதுக்கு இன்றைய மாறி வரும் உலகத்தில் வாய்ப்பை நம்ம குறைச்சிட்டோம். அன்னைக்கெல்லாம் அம்மாவை பார்த்தா, கிணத்தடியில் அம்மாவை பார்த்தா பொண்ணு எடுத்தாங்க, அடுப்படி துணியை பார்த்து பொண்ணு எடுத்தாங்க. இன்றைக்கி அம்மாவை பார்த்தாவும் எடுக்க முடியாது, அடுப்படியில் துணியே கிடையாது. அந்த டொமாட்டோ சுசிக்கிலே சோறு தின்ட்டு இருந்தானா எங்கே சோறாக்குவான்? இப்படி நமக்கு ஒரு சூழல் வந்துடுச்சு. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் அருமையான தலைப்பை நம்மளுடைய எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி கொடுத்துருக்கு. சத்தியம்தான் சார், அதுதாங்க மாறி வரும் உலகில். அந்த வார்த்தை தான் நம்ம மனுஷன் கடைபிடிக்கணும்னு சொல்கிறதுக்கு இவங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சாமர்த்தியம் தான் சார், இல்லையா ராஜா? அதனால் இந்த நிகழ்வை ராஜா தொடங்கட்டும். மாறி வரும் உலகம்ல சார், மாறாத உலகத்தில் கூட சாமர்த்தியத்தை தான் ஒரு மனிதன் கடைபிடிக்கணும்னு. வாங்க ராஜா, ஒரு பலத்த கைத்தட்டலோட ராஜாவை நம்ம வரவேற்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, வாழ்க பாவேந்தன். சித்திரை திருநாள், இனிய தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த மாபெரும் பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்று போற்றுதலுக்குரிய நடுவர், எங்கள் அணிக்கு சிறந்த என்ன சொல்கிறதுனா வாய்ப்புகளை கொடுத்த போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும், என் கூட பேச போகிற என்னுடைய எதிரணியை சார்ந்த நண்பர்கள், என்னுடைய பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், அது மட்டும் அல்லாமல் உலகமுள்ளம் இருக்கக்கூடிய எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சியினுடைய நேயர் பெருமக்கள் மற்றும் தமிழ் கூறும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இந்த இனியவனுடைய ஒரு இனிய வணக்கத்தை முதலில் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். சார், அதாவது சார் பேசையிலும் எல்லாம் கலகலன்னு எல்லாமே பேசுனாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக். இப்போ மாறி வர இந்த உலகத்தில் ட்ரெண்டிங்காக இப்போ 2000 இயரில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் வாழ்க்கையில் எது முக்கியம்? சத்தியம், நீதி, நேர்மையா இல்லை சாமர்த்தியமாங்கன்னு. சார், இதுலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். என்ன தெரியுங்களா? இப்போ இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி மாறி வர ட்ரெண்டில் இருக்கிறவங்க இப்போ நம்ம மாதிரி ஆட்களை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பூமர் அங்கிள், பூமர் நீங்களா, பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்னென்னா, சத்தியம், நீதி, நேர்மை, நியாயத்தை நீ பேசுனீன்னா இன்னும் பூமர்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்னு சாதாரணமாக இப்போ இருக்கிற எல்கேஜி குழந்தை சொல்லுதுங்க. பெரிய ஆள்லாம் சொல்ல, எதிரில் இருக்கிற பட்டிமன்றத்திலையோ இல்லை எதிரில் இருக்கிற நண்பர்களோட சொல்றது இல்லை, எல்கேஜி குழந்தை சொல்லுது. அதுக்கே தெரிஞ்சிருக்கு சாமர்த்தியமா பேச. குழந்தை ஒன்றும் வேண்டாங்க, எல்கேஜி குழந்தை ஒரு அப்பா அம்மா கிட்ட வாங்கணும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அதை அழகா சாமர்த்தியமா ஏமாத்தி வாங்கிட்டு போயிருது. அதுக்கு பேர் ஏமாத்துறது இல்லை. எதை எந்த இடத்துல பேசணும், பேசுனா ஜெயிச்சர்லாம் அப்படிங்கிறது எல்கேஜி குழந்தைக்கு. அப்போ சாமர்த்தியம்ங்கிறது சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ சொன்னோன்னு தான் ராஜா, எங்கள் தெருவில் ஒரு எல்கேஜி பையன் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான். அவன் கிளாஸ்மேட்டு, அவன் நான் பெரியார் யூனிவர்சிட்டியிலே படிச்சிருப்பான். அவன் எல்கேஜி பையன். ஏன்டா மாப்பிள்ளை மச்சான் பாருங்க, ஏன் மாப்பிள்ளை வருத்தமாக இருக்கிறாங்க? அவன் சொல்கிறான், ரொம்ப வருத்தமாக இருக்குடா, என் சொத்துல பாதி போயிடுச்சுடான்றான்.
இவன் எப்போ எங்கள் அம்மா மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறாங்களான்றான். எல்கேஜி பையன் சொத்து போச்சுன்றான். சார் இன்னைக்கு எல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு சார். நீங்க சொன்னீங்களா மாமச்சான்ல, இப்பெல்லாம் ப்ரோ ப்ரோ அந்த மாதிரியான காலம் வந்துருச்சு. நீங்க இன்னும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்லயே எல்லாம் இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க அப்புறம் சரி நானும் மாற்றிக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை சார். அந்த காலத்திலேயே அப்பவே ஒரு பாட்டு எழுதுனாங்க சார். என்ன தெரியுங்களா? ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காசு காரியத்தில் கண்வைடா தாண்டவக்கோனேன்னு. எப்ப தெரியுங்களா? நம்ம 90லயே எழுதி கொடுத்துட்டான். சாமர்த்தியமும் காரியத்தை சாதிக்கிறதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்க, நீ ஆடு பாடு என்ன வேணா பண்ணு, காரியத்துல கண்ணாயிரு. அதை அப்பவே சொல்லிட்டாங்க. இப்ப வந்துட்டு நாங்க நீதி நேர்மையை தான் பேசுவோம். ஒண்ணு வேண்டாம் சார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்றோம்னா, பேங்க்குக்கு போங்க. நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற பேங்க்குங்க மாதிரி சர்வீஸ் உலகத்திலே யாரும் தர மாட்டாங்க. நீங்க கொள்ளையடிக்க போகணுமா கிரெடிட் பண்ணணும், அது ரெண்டாவது திறமை சார். அது உங்களோட திறமை. அது நீங்க வெளிப்படையா சொல்றீங்க, டிவியில் வேற வருது பாத்துக்கங்க. நான் சொல்றது, நீங்க ஒரு பணம் உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருந்து சரி பணம் நம்ம போய் எடுக்க போனோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 50,000 ரூபாய் இப்போ நடுவரே போய் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு டவுட்டு, நம்ம கொடுத்தது கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத போய் கவுண்டர்ல, இப்போ இந்த அம்மா சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி நீதி நேர்மையை போய், மேடம் இந்த கவுண்டை இன்னொரு தடவை ரீகவுண்டிங் பண்ணி தர முடியுமான்னு ஒரு வார்த்தையை கேட்டு பாருங்க. உடனே அந்த பேங்க்ல எதுக்குமா உங்களுக்கு வேலை இல்லை அது இல்லை போய் குழந்தை என்னங்க சார் ஆச்சா போச்சாப்பாங்க. இதே வந்து மேடம் கொடுத்த நோட்ல ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதா இது மாதிரி ஒரு சின்ன டவுட், ஒரே வார்த்தையை மட்டும் லைட்டா யூஸ் பண்ணுங்க. ஏன் சார் கொடுங்க, அப்படியே 2 தடவை கவுண்ட் பண்ணி அந்த மிஷின்ல வச்சு சார் கரெக்டா இருக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகுனா அந்த இடத்துல பேசுறது சாமர்த்தியம், வார்த்தை ஜாலம். சார் இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம போய் பேசுறோம்னா அட்ராக்ஷன், பேச்சு வலிமை இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, வியாபார யுக்தி, பிசினஸ் டாக்டிக்ஸ்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட்ல. ஒண்ணுமே இல்லை சார். ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு காட்சி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு பெரிய ஆளு அப்படியே அவர் வந்து ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு வயசான மனுஷன் கையில ஒரு பையில வந்துட்டு ஒரு பழங்களை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பஸ் ஏறுறாரு. 5 பழம் 10 ரூபா சார். போறாரு, பஸ்ஸுக்குள்ள யாரும் வாங்கல, பாவம் மனுஷன் கீழே இறங்கி வர்றாரு. அடுத்தது ஒரு பையன் போறான், போயிட்டு 6 பழம் 10 ரூபாங்கிறான். நம்ம மக்கள் வாங்கிட்டாங்க. இதே மாதிரி ஒரு 3 பஸ்ல நடக்குது. நம்மளால தான் கம்னு இருக்காதுல்ல வாயி, ஆனா வயசாயிடுச்சு இல்ல. அவர் கேட்டிருக்காரு, அந்த பிள்ளைக்கு 6 பழம் கொடுத்தான்ல, நீயும் கொடுத்ததுன்னா எடுத்துருக்கேன். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், 6 பழம் 10 ரூபான்னு விற்கிறக்கு எனக்கும் தெரியும். நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, விலை வந்து ரொம்ப பொருளுக்கு அதிகமா இருக்கு, விலை அதிகமா இருக்குங்கிற மாதிரி மைண்ட் செட்ல நிறைய யோசிப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 5 பழம் 10 ரூபான்னு அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. 6 பழங்கள் அது நமக்கு லாபம் நினைச்சிட்டு வாங்கிடுவாங்க. அது என் பையன் தான் 2 பேர் பிசினஸ் டாக்டிக்ஸ் வச்சு பண்றேன்னு. சிம்பிளான விஷயம். பேட்டா ஷோரூம் இருக்குல்ல சார், அவன் கொடுத்தான் பாருங்க பிரைஸ். சார் நீங்க 1000 ரூபான்னு சொல்லுங்க சார், இந்த பொருள் 1000 ரூபா. ஐயோ 1000 ரூபாயா? 99 ருபீஸ் தான் சார், 999 தான். ஐயோ அப்படிங்களா சார், உடனே நம்ம கூகுள் பேடு அதை போட்டுருவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கானா, அட 1 ரூபா தான் அது கம்மின்னு. அது நம்ம மைண்ட் செட். அதைத்தான் அந்த ப்ரைஸை வச்சு தான் பாட்டா ஷோரூம்காரன் பண்ணா. 100 ரூபாய் ஏன் சொல்லணும், நான் 99 சொல்றேன். உடனே பாரு, ஆஹா பேட்டா ஷோரூம் ரேட் கம்மி பண்ணியிருக்கான், இந்த ஷோரூம் கொடுக்கல. அவன் கம்மி பண்ணது ஒரே ஒரு ரூபா கூட இல்லை. 99ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 0.1 ரூபா கூட இல்லை. ஆனால் அதை நம்ம நம்பணும் சார். ஒன்றுமே வேண்டாம், அரசியல் களம் இருக்குங்கல்ல. இன்னைக்கு அரசியல் களத்தில் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சாமர்த்தியம் இல்லைன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் யாராலையும் மாற முடியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? பச்சை தமிழன் நம்ம காமராஜர் ஐயா வந்து எல்லா இடத்துலையும் அவர் சாமர்த்தியத்தில் தான் ஜெயிச்சார், வேற எதுலையுமே கிடையாது. ஒரு டைம் வந்து நம்ம இந்திய பிரதமர் நேருவை பார்க்க அவர் போயிருக்காரு. நேரு வந்து ரொம்ப சோகமாக இருந்திருக்காரு. இப்போ இருக்கிற மாதிரிலாம் பிரதமர்கிட்ட அப்படியே பேசக்கூடிய ஒரு வலிமையான தலைவர் வந்து அவர். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரி வர வேண்டியிருக்கு. அந்த மிஷினரி வந்து இந்தியாவுக்கு வரணும். அதுதான். அதில் என்ன இருக்குது, பணத்தை கட்டினா வரப்போகுது. இல்லை சார் கொஞ்சம் பெரிய மிஷினரி நம்ம கிரெடிட்டில் இது பண்ணணும். சரி வேற பண்ணு. ஏன் நம்ம நாட்டை நம்ப பண்ணணும். அன்னைக்கே நம்ம நாட்டு மேலே கொஞ்சம் ஒரு டவுட் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய பலம் வேறு. ஆனால் அப்படி சொல்கிறாரு, ரைட்டு. இப்போ என்ன பண்ணதுக்கு, அங்கே இருக்கிற பேங்க் யாராவது நமக்கு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து நம்பி கொடுக்கணும். அதை வந்து அவன் பேங்க்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் சொல்கிறது? ஜவஹர்லால் நேரு. நம்ம நம்புவோமா? அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னே காமராஜர் அழகாக ஒன்று சொன்னார். சரி நேரு, இப்போ இந்த நீ சொன்ன அந்த அமெரிக்காக்காரன் அவன் கடை ஏதாவது இங்கே இருக்கா? அவர் வந்து என்ன விருதுநகரில் சாதாரண வியாபாரம் பார்த்துருந்தார். அவர் கேட்ட ஒரே வார்த்தை, கடைன்னா என்ன, அவன் பேங்க் இங்கே ஏதாவது இருக்கா, அவனோட பொருள் ஏதாவது கடை இங்கே இருக்கா? இருக்கு, கடை இழுத்து மூடு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்காக இழுத்து மூடு. சார் உண்மையிலுமே அதை செஞ்சாங்க. அடுத்த நாள் என்ன ஆகி போச்சு, அவன் கிரெடிட் கொடுத்துட்டா. ஏன்னா எவனை எங்கே தட்டுனா அதுதான் சாமர்த்தியம். அதைத்தான் அவருடைய வலிமையை காட்டுச்சு சார். இப்போ ஒன்றுமே இல்லை. அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஃபேமிலி, குடும்பம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த குடும்பத்தில் மட்டும் ஒருத்தர் சாமர்த்தியம் இல்லைன்னு வச்சுக்கங்க, வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் முன்னேற முடியாது. அது எஸ்பெஷலி ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா,
இத்தனை நாள் வளர்த்துன அம்மா ஃபர்ஸ்ட் இருந்து மக மேல நம்பிக்கை இருக்கும். என்னைக்கு 3 முடிச்சு போடுறனோ அன்னையோட நம்பிக்கை போயிடும். அடுத்த நாளே காலையில் ஆரம்பிப்பாங்க. ஓ மொண்டாடி சொல்லிட்டா அப்படியா நீ கேட்டு. அவன் முதல் நாள் வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருப்பான், அடுத்த நாள் அதே மாதிரி தான் போட்டிருப்பான். ஓ இப்படி மாறிடுச்சா ட்ரெஸ். இதுல ஆரம்பிக்கிற பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப போய் நான் என் பொண்டாட்டிட்டையும் அம்மாட்டையும், அம்மா என் பொண்டாட்டி இப்படி சொன்னாமா, நான் நீதி நேர்மையா போய் அங்க சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் இந்தியா வேர்ல்டு வருதான் நடக்கும். அம்மாங்க அப்ப நான் என்ன சொல்லணும், அம்மா அவ அப்படி உன்னை சொன்னாமா இப்படி சொன்னாமா அங்க பேசணும் இங்க பேசணும். இதுல சொந்தக்காரங்க வந்தா இந்த வீட்டுல ஒரு மாதிரி பேசணும், அந்த வீட்டுல ஒரு மாதிரி பேசணும். இப்படி பேசல அப்படின்னா எந்த குடும்பஸ்தனாவது சாமர்த்தியம் இல்லாம பொழைக்க முடியுமா? வாய்ப்பு ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. பாருங்க எதிரணியில போய் ஒத்துக்கிட்டாங்க. இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அது எனக்கு தெரியல. பேசுங்க நல்லா. அடுத்தது இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு சார். ஒரு 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 அழகான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ராஜா, அவர் தான் இந்த நாட்டுடைய அரசர், மன்னனோட மன்னாதி மன்னர். அவர்கிட்ட இருக்கிற அமைச்சருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிவான ஆளுங்க. நம்ம ஆளுங்க நிர்வாகத்தில் வந்து ஃபேமிலி இன்வால்வ் பண்ணோம்னா பிரச்சனை. ஆனால் நம்ம வீட்டில் கம்முன்னு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு ராணி என்னன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை நீ கொண்டு வந்து இப்போ நீ மந்திரியை உட்கார வைக்க முடியாதாங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மந்திரி செலக்ட் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருந்துச்சு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, சரி இவர் ஒன்று சொல்கிறாரு, இந்த அம்மாவை நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல. டாக்டிக்ஸாக தப்பிக்கிறதுக்கு என்னென்னா, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன், கொண்டு போய் உன்னுடைய சொல்கிற ஆள் கரெக்டாக செய்கிறாரான்னு பார்த்துடலான்னாரு. சிம்பிளாக சார் 3 பொருள் கொடுத்தாரு. ஒரு மண், ஒரு கல், கொஞ்சம் ஒரு மனுஷனோட ரோமங்கள் உயர்வுறாங்க. இதை கொண்டு போய் நீ அடுத்த நாட்டில் கொடுத்துட்டு வாங்குறாரு. நம்மால் தான் சொன்ன உடனே நீதி நேர்மை நியாயத்தில் இருந்தால, ஐயோ சொல்லிட்டாரு நமக்கு வேணுங்கிறத பற்றி இங்கே மூளை யோசிக்காமல் கொண்டு போய் அந்த எதிரி நாட்டு மன்னங்கிட்ட இது எதுக்கியா கொண்டு வந்திருக்கேன்னா எதிரி நாட்டு மண்ணை கேட்குறாரு. அங்கே போய் உன் நாட்டெல்லாம் அழிக்க போகிறோம், இதெல்லாம் அக்கடை பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோன்னு சொன்னோன்னையும் அடுத்த நாட்டில் போய் பேசினா அவன் சும்மா இருப்பானா? அடிச்சு துவச்சு வெளியே அனுப்பிட்டாப்புல. இந்த அம்மாட்ட சொன்னோன்னையும் நீங்கள் சொன்னது தானே செஞ்சாப்புல, வேணும்ட்டே தானே பண்ணி. சரி ரைட்டு, இதே பொருளை நான் வச்சிருக்கிற என்னோட மன்னர் என்னுடைய அமைச்சர்கள்ட்ட கொடுக்குறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பாருன்னு. அப்படியா ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இந்த ஏன்னா அவர்கிட்டையும் கொடுத்துட்டாரு. அவர் அழகாக என்ன பண்ணார், 3 டப்பாவில் போட்டார். அழகான ஒரு பெட்டியில் போட்டு அந்த நாட்டு மன்னர்கிட்ட போயிட்டு, சார் இது வந்து எங்கள் நாட்டினுடைய நதிக்கரைகள்லேருந்து எடுத்து, இப்போ தான் சொல்கிறோமே என்ன சொல்கிறது, சாலக்கிராம கல், அந்த மாதிரியான ஒரு புனிதமான கல். இது எங்கள் நாட்டுடைய சிறந்த, அதாவது என்ன சொல்கிறது, நதிகள் எடுக்கப்பட்ட மண். இது வந்து ஒரு யாகம் பண்ணியிருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக வேள்விக்காக நடத்தின இதுன்னு சொல்லி கொடுத்தோன்னையும் அவர் அப்படியே சந்தோஷப்பட்டார். ஓ ஆமாடா, இவ்வளவு இது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி பரிசு பொருளை கொடுத்தாரு. அதுதான் ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கிற விஷயம் தெரியணும்ல சார். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். பகவத்கீதை, கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்துக்கும் அறிவுரை சொன்ன கிருஷ்ண பரமாத்மா. பகவத்கீதையில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையா எந்த இடத்துலையுமே இருக்காது, எல்லாம் சாமர்த்தியத்தால் மட்டுமே கிருஷ்ண பரமாத்மா ஜெயிச்சிருப்பாரு. அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வழி முக்கியம் இல்லை, நீ எப்படி போறேங்கிற ரூட் முக்கியம் இல்லை, முடிவு என்ன சார். அதனாலதான் வந்து கிருஷ்ண பரமாத்மாவே ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாரு. எங்க தெரியுங்களா? கர்ணனுடைய இறப்புல. கர்ணனுடைய இறப்பப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, என்னால உன்னை கடைசி வரைக்கும் நீதி நேர்மையா என்னால சாய்க்க முடியல, ஏன்னா நீ இல்லை அப்படின்னா இந்த பாரத போரினுடைய ரிசல்ட் வேற பக்கமா வந்துடும். நான் அதனாலதான் இப்படி செஞ்சேன், என்ன மன்னிச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், எல்லாரும் என்ன தேடி வராங்க, கர்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு காரணம் அந்த சத்தியத்தையும் நேர்மையும் கடைசி வரைக்கும் என்ன தெரியுங்களா, அவரை ஃபாலோ பண்ணாம அழகா சாமர்த்தியில மட்டும்தான். அவரு வேண்டாம் நீதி நேர்மைன்னு பார்த்துருந்தாருன்னா இன்று நடந்திருக்காது. உலகம் முழுக்க நான் ஒண்ணு சொல்றேன், எந்த இடத்திலுமே ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கிறான், ஒரு இடத்துல வரனா வாய்ப்புகள் வருதுன்னா அது சாமர்த்தியத்தால் மட்டுமே. இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல நீதி நேர்மை நியாயம் சத்தியம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே கீழே போயிடும். அதுவும் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, 2K கிட்ஸ், அவங்க கிட்ட சத்தியமா நடக்கவே நடக்காது. ஆகவே நடுவர் அவர்கள் தீர்ப்பை மிகச் சரியாக சாமர்த்தியமே என்று எதிரணியிலும் ஒத்துக்கொண்டதால் நீங்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அழகான இந்த சித்திரை திருநாளில் எங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை வழங்கிய SS வர்மா தொலைக்காட்சிக்கும் அன்பார்ந்த அதனுடைய நேயர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்லட்டும் தமிழ். என்ன குரல் ஒன்று சொன்னீங்க பாருங்க. தேச ஞான கல்வி ஈசன் பூசையெல்லாம்
காசும் செல்லாதடி, குதம்பாய் காசும் செல்லாதடி, ஈசனும் ஈசனா பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலடி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே. அப்படி அது ஒரு நீண்ட பாடல். கரெக்டாக ராஜா அதை சொன்னார். கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பண பொட்டி மேலே கண் வையடா தாண்டவ கோனேன்னா. இதான் இந்த உலகம். பணத்தை கட்டி அழும்போது கூட பண பொட்டியில் கண் வைடா, இல்லைன்னா சுட்டுட்டு போயிடுவாங்கல்ல. எவ்வளோ யதார்த்த உண்மை. அருமையாக பேசுனீங்க. இந்த காலத்து இந்த சின்ன பசங்க சாமர்த்தியம் எப்படி பஸ்ஸில் ஒரு பழங்கள் விற்றதை அப்பா கம்மி விலை சொல்ல, மகன் கம்மி விலை சொல்ல. ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் முட்டையை வச்சுட்டு போகிறான், டக்குன்னு கீழே விழுந்துருது. ஒரு நூற்றுக்கணக்கான முட்டை உடஞ்சிருது. சின்ன பையன். அதில் ஒரு பெரியவர், ஐயோ என்னப்பா எங்கள் முதலாளி திட்டுவாருங்க அடிப்பாருங்க. சரிப்பா என் பங்குக்கு ஏதோ ஒரு 50 ரூபா தரேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் 50. இதை பார்த்தோன்னா ஆமாம் அவன் இந்த சின்ன பையனை முதலாளி திட்டுவாருன்னு 50, 10, 100. இப்போ முட்டையை விட அதிக விலையாகி போயிடுச்சு. பையன் தேம்பிக்கிட்டே இருந்தானா இன்னொருத்தர் ஆறுதல் பார்த்தி, தம்பி முதலாளியெல்லாம் திட்ட மாட்டார்ப்பா தைரியமாக. இல்லைங்க இவர் தாங்க எங்கள் முதலாளி, 50 ரூபா கொடுத்து ஆரம்பித்தார் பற்றியா, அவர் தான் முதலாளி. இந்த சாதுரியம். அதை விட நீங்கள் முக்கியமான பாயிண்ட் குடும்பத்தை சொன்னீங்க பாருங்க. 3 முடிச்சு. ஐயோ என் சதீஷ் என்னைக்கு ஒரு முடிச்சு தாங்க நம்மளை போட விடுதுங்க. நம்ம அக்கா காரிங்க 2 முடிச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி திட்டும்போது 3 முடிச்சு போட்டிய 3 முடிச்சு போட்டிய. நீங்கள் உலகத்தின் மாபெரும் யோல் யூனிவர்சிட்டியில் கூட படிச்சிடலாம். ஒரு மனைவிகிட்ட கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும். அருமையான வாதம். இவர் சொன்ன மாதிரி இப்பயே தீர்ப்பு கொடுத்துடலாங்களா, இல்லை நீங்கள் மறுப்பு சொல்ல தைரியம் இருக்கா? வாங்க உங்கள் சத்தியத்தை காட்டுங்க பார்க்கலாம். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. எஸ்எஸ் வர்மா டிவி பெருமையுடன் வழங்குகின்ற இந்த சித்திரை திருநாள் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வணங்கி, இங்கு நடுவராக வீற்றிருக்கக்கூடிய சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட சாமர்த்தியமே இல்லாத எங்கள் நடுவர் பாண்டியராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, எதிரணியையும் எங்கள் அணியையும் சேர்த்து வணங்கி, இன்றைய மாறி வருகின்ற நாகரீக உலகில் மனிதன் கடைபிடிக்க வேண்டியது சத்தியமே அப்படின்னு ஒரு அணியும், சாமர்த்தியமே ஒரு அணியும் அப்படின்னு பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக பேச போகிறோன்னு சொல்லி. ரொம்ப அழகாக பேசிட்டு உட்கார்ந்தாரு தம்பி. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. அந்த ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண் வைக்கணும்னு காசுலையே கண் வச்ச விஜய் மல்லையா இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு ஐயா நடுவர் ஐயா கொஞ்சம் சொல்கிறீங்களா? வெளிநாட்டில் சந்தோஷமா இருக்காரு. ஆனால் தினந்தோறும் பேப்பரில் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பண்ணுறது எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி, அவங்களோட எஸ்எஸ் வர்மா ஜுவல்லர்ஸ், அவங்களும் நகைக்கடை தான் வச்சுருக்காங்க. அருமையாக ஒரு சொற்பொழிவு நிகழ்வு அது இதுன்னு சொல்லி நமக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து மிக அழகாக சேலம் நகரம் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் ஒரு தமிழ் போய் சேரணுங்கிற அற்புதமான ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த நகைக்கடை எங்க கோடி கோடியாக கொள்ளடிச்சிட்டு போன விஜய் மல்லையாவின் சாமர்த்தியம் பெருசா இல்லை எஸ்எஸ் வர்மா டிவியோட சத்தியம் பெருசா? நடுவரையா இப்ப சொல்லி ஆகணும், இப்ப தெரிஞ்சிடும் தீர்ப்பு. அடுத்த வாரம் உங்களுக்கு இங்க வேணுமா வேண்டாமா? சத்தியம் தான்மா. தம்பி ஜெயிச்சிட்டோம். நன்றி. அடுத்ததா ஒண்ணு சொன்னாரு, காசு சொன்னார் இல்லையா? அடுத்ததா சொன்னாரு மனைவி குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மனைவிங்கிறவளை நீங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக கூட்டிகிட்டு வரதா நினச்சி கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் அந்த கட்டிக்கிட்ட ஆண் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருந்தா மட்டும்தான் அவளோட லைஃப்லாம் குடும்பத்தை ஓட்ட முடியும். இப்போ சொன்னீங்கல்ல, ஐயோ அங்கே அம்மா கிட்ட சண்டை, ஐயோ இங்கே ஒய்ஃபு கிட்ட சண்டை, இந்த பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு வந்துட்டோம், சாமர்த்தியமாக நினச்சி கட்டிட்டு வந்துட்டோம். ஆனாக்கா இங்கே தப்பு தப்பாக தெரியுது, தினம் ஒரு சண்டை டேக்கிள் பண்ண முடியல, அனுப்பிவிட்றீங்களா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு குப்பை கொட்டுறமா இல்லையா சார்? எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் கொட்டிகிட்டு இருக்காங்க. என் கூட இன்றைக்கி 40 மாடு இருக்குது, 40 மாட்டுக்கு அங்கே எல்லா வேலையும் பார்க்கணும், ஆனால் எதுவுமே செய்யாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாக்கா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட என் கணவர் கடவுளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சரி ஓட்டிடுவோம் அப்படின்னு ஓட்டுறதால
அதைத்தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு குடும்பமான வெளியே போயிடக்கூடாது. என்னமோ போமா. இன்னைக்கு சதீஷ் தம்பியோ இந்த தம்பியோ திருமணம் ஆச்சா தெரியல, ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. ஓகே, பாட்டு பாடியிருப்பீங்க, பாடினதை கேட்டிருப்பீங்க. ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பியே சமைத்திடுவாய். சமைச்சிட்டிங்களா? வேடிக்கை பாரன என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய். இதெல்லாம் செய்யலைன்னா அந்த குடும்பம்ங்கிற அந்த ரயில் தண்டவாளத்தில் ஓடவே ஓடாது. இன்னைக்கு அத்தனை ஆண்களும் இதை தான் செய்கிறாங்க. அந்த பிரியாணி கறியை வாங்கிட்டு வரும்போதே அவன் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வருவான். அன்றைக்கி ரம்ஜானுக்கு அட்டகாசமாக என் ஒய்ஃப் சமைச்சு தரணும், நான் அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு IPL பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிடணும். ஆனால் அங்கே வந்ததும் நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க, இன்றைக்கி மாமா தான் சமைக்க போகிறார், இருடி. நான் மச்சினிச்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம் அந்த பொண்ணு. வேறு வழியே இல்லை, எடுத்து மாட்டிட்டு நம்ம தான் சிக்கன் அலச போகணும், மீனுக்கு மசாலா போடணும். ஸோ இதுதான் நடக்கிறது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன் பொறியாளர் தம்பி. கரண்ட் அஃபேர்ஸில் அமெரிக்கா உலகின் முதல் 50 நேர்மையானவர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கு. பாண்டியராஜன் சார் பார்த்துருப்பீங்க. அந்த 50 நேர்மையானவர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது நம்ம இந்தியாவோட காமராஜர். காமராஜர் போயிட்டாரு, அவர் காலம் முடிஞ்சு போச்சு. அவரை சாமர்த்தியம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிடுவீங்களா நீங்க? ஏன் தெரியுமா அந்த பட்டியல இருந்தாருங்க? சொல்லுங்க. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. நானும் அதை தான் சொல்றேன். இல்ல நானும் அதை தான் சொல்ல வரேன். அவர் சாமர்த்தியமா கல்யாணம் பண்ணிக்கலன்னு நினைச்சாலும் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் சாமர்த்தியம் நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை ஓட்டுகிறோம் இல்லையா? ஆலம் எழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் கண்ணம்மா வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் தன் உறவை தாங்கி பிடித்து சத்தியத்தோடு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை இனிக்குங்கிறது காமராஜ் ஐயராவுக்கு கூட இருக்கிற சாமர்த்தியசாலிகள் சில பேர் சொல்ல மறந்துட்டாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் ஆம்பளைக்கு நெஞ்சிலிருந்து ரத்தம் கண்டிப்பா கிடையாது. நீங்க அவள் அழகா புகழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கயா. சத்தியத்தை கட்டுப்பட்டு எங்க அழகை புகழணும். ராஜராஜ சோழன் நான், எனையாலும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே, இப்படிலாம் அடிக்கடி புகழ்ந்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் 2 கதாநாயகி, அந்த 2 கதாநாயகி கிடைக்கும். அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தா. சரிங்க. கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் தம்பி, அதே கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சாமர்த்தியத்தால ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பா கிடையாது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் வந்த பொழுது கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கிறாரு. கௌரவர்கள்ல இருந்து துரியோதனன் வரான் கூப்பிடுறதுக்கு, என் படைக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்காக வராரு. இவர் அர்ஜுனனும் வராரு. சாமர்த்தியமாக நான் இங்கே தான் உட்காருவேன், அவன் எப்பவுமே சாமர்த்தியமாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறவன் கர்ணன் கூட சேர்ந்து. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சாமர்த்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். சகுனி ஆகட்டும், திருதராஷ்டிரன் ஆகட்டும், அத்தனை பேருமே சாமர்த்தியத்தை மட்டுமே யோசிக்கின்றவர்கள். அதனால அவங்க வளர்ப்பில் வளர்ந்த துரியோதனன் தலைமாட்டில் அமருகிறான், உங்களுக்கு தெரியும். ஆனால் கண்ணன் வராரு. கண்ணன் படுத்திருக்கிற அந்த கால் மாட்டில் அர்ஜுனன் உட்கார்றாரு. நம்ம பொசிஷன் எப்போவுமே அப்படி நீட்டி படுத்திருந்தோம்னா எழுந்து உட்கார்ந்ததும் நம்ம பார்வை இப்படித்தான் போகும், நம்ம கால் பக்கம் பார்க்கும். ஸோ கால் பக்கம் உட்கார்ந்திருந்த அந்த அர்ஜுனனைத்தான் முதல்ல பார்க்குறாரு கிருஷ்ணர். பார்த்துட்டு, என்ன அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே பேசாமல், சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட ஒருத்தர் எனக்கு நீங்கள் தான் வேணும்னு கேட்குறான். ஆனால் சாமர்த்தியமாக படைகளெல்லாம் வாங்கிட்டா ஜெயிச்சிருவேன்னு நினச்ச துரியோதனன், எனக்கு உன் படைகளெல்லாம் தந்தால் போதும் அப்படின்னு கேட்டாரு. இப்போ சத்தியம் ஜெயிச்சதா சாமர்த்தியம் ஜெயிச்சதா? சத்தியம் தானே. அதுதான் என்றைக்குமே சத்தியம் நம்ம தோக்குற மாதிரி தெரியும், தோற்கிற மாதிரி தெரியும். சில நேரம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் சந்தியில் வாழும் நிலை கூட வரலாம். ஆனால் அவர்களுடைய சந்ததிகள் என்றென்றும் நிலைத்திருக்கும், தழைத்திருக்கும், நிலை பெற்று நிம்மதியாக இருக்கும். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் வீட்டுக்கு பக்கத்திலேயே நீ குடியிருக்கிறவனா இருந்தாலும் சாமர்த்தியக்காரனாக இருந்தால் டக்கு டக்கு டக்குன்னு சட்டுன்னு ஏதாவது ஒரு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அடி விழும். எனவே அதையெல்லாம் யோசித்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பாருங்கள். திருமாணிக்கம்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்தீங்க தம்பி? உட்காந்துருக்கிற மக்களில் யாராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமாணிக்கம் இப்போ தான் வந்துச்சு, நம்ம சமுத்திரக்கனி ஐயாவோடது. படத்தை பார்த்து விட்டு உண்மையிலேயே சத்தியத்தோடு தான் வாழணும் வாழ்ந்தான்னு எத்தனையோ பேர் மனம் மாறின ஒரு விஷயத்தை
நான் பார்த்தேன். என்னுடைய பேரன் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் கண்ணில் கண்ணீர். அப்போது ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு புரியுது, சத்தியமாக இருக்கணும்னு சொல்லி. இது எல்லாத்தையும் விட என் வாழ்க்கையில் நடந்த, எப்போவுமே நான் என்னோட லைஃபோட ஒன்றி தான் எதையாவது பேசுவேன். ஏன்னா நான் எப்போவுமே சத்தியமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண். என்னோட இளைய மகள் நல்ல வாயடி, கொஞ்சம் நஞ்ச வாய் இல்லை, தெரியுதுங்க. ஆமாம், தாயை போல புள்ள நூலை போல. ஐயா அப்படி நினச்சிக்காதீங்க, நான் வந்து வாயெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப அடக்கம். யாருமா? ரொம்ப அடக்கம் சொன்னாங்க. சரி, அந்த பொண்ணு வந்து திருமணத்துக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க, பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எப்போவுமே மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்க தெரியாது எனக்கு, உண்மையிலே தெரியாது. இதெல்லாம் கூட சொல்ல போனது என் பொண்ணுக்கிட்ட உத கூட கிடைக்கலாம். சரி, வந்தாங்க. வந்த இடத்துல அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மொல்ல போய் நான் அப்படியே என்னோட சம்பந்தி அம்மா பக்கத்தில் உட்கார்ந்தேன். ஏன்னா அந்த அம்மா தங்கமாக 3 ஆம்பளை பிள்ளைய வளர்த்துருக்கு. ஆம்பளை பிள்ளைங்களே வாயை திறந்து பேசினா காது கேட்கல. கண்ணு உன் பேர் என்ன கண்ணு? பையன்கிட்ட கேட்குறேன். விமலாண்டி. அவ்வளோதான் வருது. அந்த பொண்ணு பார்த்த மாதிரியா? விமல் ஆண்டி அப்படிங்கிறது கூட அவ்வளோ மெதுவாக சொன்ன ஒரு பையனுக்கு ஐயோ நம்ம பிள்ளைய தரமே, ஏதோ இவனும் கொஞ்சம் தம்பியும் வாயா இருந்துச்சுன்னாக்கா ரெண்டுக்கு ஒன்றுக்கு சரியாக போயிடும். போயிட்டு 3 நாளில் நம்ம பிள்ளைய திருப்பி அனுப்பிவிட்டா என்ன பண்ணுறது, தாட்டி விட்டுட்டான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நான் முதல்ல அந்த தம்பிக்கும் அந்த அம்மாவுக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டேன். சம்மந்தி அவர் இல்லை, அவங்க பையனோட அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். பத்திரமா பார்த்துக்கணும்ல இவன், அதனால நல்ல பொண்ணாவே அவங்க கட்டட்டும், பிள்ளை ரொம்ப இதாக இருக்கார். போய் உட்காந்து சொன்னேன், அம்மா என் பொண்ணு வந்து பயங்கரமாக அடம் பிடிப்பா. என் பொண்ணு உட்காந்துருக்கா, எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, என்னோட மாமனார் உட்காந்து, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் பொண்ணு பயங்கரமாக அடம் பிடிப்பா. ஒரு விஷயம் நடக்கணும்னா இப்போவே நடக்கணும்னு கேட்பா. எது வேணும்னு நினைக்கிறாளோ அதை அப்போவே முடிக்கணும், அப்போவே நடக்கணும். நீ இவ்வளோ நிறைய விஷயம் விட்டு தரணுக்கன்னு அவள் வந்து சில விஷயங்கள் இது கரெக்டுன்னு சொல்லுவாள், நம்ம உடனே கரெக்டுன்னு சொல்லணும். அதனால எனக்கு சித்தி, அவங்கள சித்தின்னு கூப்பிடுவேன் சம்பந்தி அம்மாவை, சித்தி கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு. உடனே அந்த தம்பி சொல்கிறாங்க, நாங்கள் இது வரைக்கும் 4 வீட்டில் பொண்ணு பார்க்க போயிருக்கோம், 4 வீட்டில் ஒரு வீட்டில் கூட இப்படிலாம் சொல்லலை, அதனால எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ சொல்லிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்காகவாவது உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு அதே மாதிரி தான் இருக்குது, மாறவே இல்லை. பிடிச்ச பிடிவாதான். திடீர்னு 3 மணிக்கு எந்திரிச்சு சன்ரைஸ் 6க்கு தான் வரும்னு தெரியும், ஆனால் 3 மணிக்கு சன்ரைஸ் பார்க்க போகணும் வான்னு கூப்பிடுற ஒரு லேடி. ஆனால் அந்த பையனும் கூப்பிட்டு ஒத்துட்டு போய் உட்காந்து சன்ரைஸ் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து காமிச்சிட்டு வர்ற அந்த அளவு விஷயம். அப்போது இதையெல்லாம் முன்னவே சொன்னதால இன்னைக்கு என் பொண்ணு எவ்வளோ வாய் அடித்தாலும் அந்த அம்மா என்கிட்ட வந்து எதுவுமே கேட்க முடியாது. ஏன் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னமும் பிரச்சனைகள் வந்தாலும் வெளியில் ஒரு சின்ன விஷயம் கூட என் காதுக்கு வராது. அது மாதிரி என்றைக்கும் சத்தியத்தோடு வாழுங்கள், அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்கும். அதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டு சத்தியம் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடைப்பிடித்து வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற வேண்டும். இவங்க கல்யாணி டீச்சர் வந்து பயங்கர சாமர்த்தியமாக பேசுகிறவங்க தான், ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவாங்க. அதனால் அவங்க பேசுகிறத கேட்டு நம்பிடாதீங்க. சத்தியம் என்றைக்குமே ஜெயிக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி பாண்டியராஜன் சார் வெளியில் போய் பேசுனாக்கா, குறைஞ்சது ஒரு சொற்பொழிவாளர் வெளியில் போய் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு 2000-3000 இல்லாமல் யாரும் பேசுகிறதே இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாண்டியராஜன் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இது வரைக்கும் எத்தனை மேடைகள் சார் நீங்கள் பேசியிருக்கீங்க? இருக்குமா ஒரு 1000 மேடைகள். 1000 மேடைகளுக்கு கணக்கு போடுங்க, 3000. நான் 1000 மேடைகளும் ஃப்ரீ தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அது சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயமே தவிர அது சாமர்த்தியத்தால் வந்ததல்ல. நம்முடைய உழைப்பு, நம்முடைய செயல், நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்தவங்களுக்கு போய் சேரணுங்கிற சத்தியமான ஒரே நோக்கத்தோடு இருக்கிறவர் அவர். கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் டக்கு முக்கு டிக்கு தாளம், 8 நாளிலே புரிஞ்சு போகும் டக்கு முக்கு டிக்கு தாளம். கொஞ்சம் செஞ்சப்பம் போடுங்க சார் ஏதாவது. அதுதான் இப்போ நான் திரும்பி பாடுவேன், திரும்பி தாளம் போடுங்க. கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் டக்கு முக்கு டிக்கு தாளம், 8 நாளிலே புரிஞ்சு போகும் டக்கு முக்கு டிக்கு தாளம். உண்மை அதுதான். அதனால நான் இப்போ கெட்டிக்காரி நான் மேம்லாம் சொல்லலை, கல்யாணி டீச்சரை நான் கெட்டிக்காரின்னு சொல்லலை. பொய்யும் புழுகும் யார் பண்ணுறாங்களோ அவங்களோட அந்த விஷயம் வந்து டக்குன்னு ஒரு நாள் தெரிஞ்சிரும். சத்தியம்தான் என்றைக்கும் ஜெயிக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த SS வர்மா ஜுவல்லர்ஸ், வர்மா டிவி, SS வர்மா டிவிக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த சத்தியம் பேசுகிறவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ என் சம்சாரம் இதை பார்க்கும், 1000 பட்டிமன்றம் போனைய
3000 பெருக்கல் 1000. நான் சும்மாவே 2.5 வருஷம் நான் என் வீட்டுக்கு போக முடியாது. ஏறக்குறைய என்னை அவள் டைவர்ஸ் பண்ணிட்டான். பரவாயில்ல சார், ஜெயிலில் பேச போறீங்க, அப்படியே ஜெயிலில் பேசிட்டு. இந்த உண்மை பேசுங்க ராஜா. ரொம்ப நான் சத்தியக்கான இப்போ ஒரு குடும்பத்தை டர்ராக்கிட்டேன். ஏமா நான் உண்மையாலுமே ஏதோ அவ சம்பளத்தில் இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்னு இருந்தா அருமைப்பா. வாழ்த்துக்கள்ப்பா. அருமையான பாடலும் பேச்சும் இன்னைக்கு இல்லையா? அது சூழலை பொறுத்துமா. ஆமாம். அதனால் அருமையான தலைப்பு நல்லா எடுத்தீங்க. உங்கள் கதையும் சொன்னீங்க பாருங்க. உண்மையிலே உங்களை மாதிரி பொண்ணு இப்படித்தான் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடக்க உடக்கமாக இருக்கிற மாதிரி. ஆனால் கற்றுக்கணும் இல்லை சதீஷ்? ஆமாம். அதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் மாமனார் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் அவர் கொடுத்த வரம். இப்படி ஒரு அருமையான தலைப்பு அந்த சத்தியத்துக்கிட்ட. அது குடும்பத்துக்குள்ளார அப்படிலாம் இதாக இருக்குமா சோதனைகள்? சிவகாமிம்மா வரீங்களா? வந்துருங்க பார்க்கலாம். சாமர்த்தியமே. நற்றாம் தமிழாம் உச்சாம் உறவாம் அனைத்தும் நீயே தமிழ் தாயே, உன் பொற்பாதம் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நடுவர் உள்ளிட்ட இரு அணியினருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் SS வர்மா நேயர் அனைவருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்களோடு, மாறிவரும் உலகில் எதை கடைபிடிக்க வேண்டும்? சாமர்த்தியமே அப்படின்றத தான் என்னுடைய வாதத்தை வைக்க வந்திருக்கேன். எதிரணியரை பார்த்தா நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்கு மூலத்தை கரெக்டாக வச்சுட்டு போயிருக்காங்க. நாங்கள் சத்தியத்தையே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, எல்லாருக்குமே முதல் மரியாதையில் வர ராதா என்ற குயிலி போல தாங்க கிடைக்கும். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்னவோ வடிவுக்கரசியான பொன்னாத்தா தாங்க. இந்த பொன்னாத்தாவை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். நீங்கள் வேணா உண்மையை சொல்லி பாருங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரரு 40 மாட்டை அவர் தாங்க பார்த்துக்கிறாரு, அதோட பிரியாணி ஆக்கி வச்சுட்டு என்னை போயிட்டு வாமான்னு சொல்கிறாரு. சொல்லாட்டி போனா, இந்த சாமர்த்தியம் இல்லாட்டி போனா இவங்க தான் சொன்னாங்க, என்கிட்டலாம் குப்பை கொட்ட முடியாதுன்னு சொல்லி. அப்போ அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழலைங்க, சாமர்த்தியத்தோட குப்பை கொட்டிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கீங்க. இவர்கள் சத்தியத்தை நான் நிலைநாட்டுறேன் அப்படின்னு அப்பாவியா நம்பிட்டு இருக்கிறாங்க. யாரை பார்த்து தெரியுமா? நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்கோ அப்படின்னு சத்தியம் பண்றாங்க பாருங்க. மதுப்பிரியர்கள் அவர்களுடைய சத்தியத்தை இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா, சத்தியம் சக்கரை பொங்கலான கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதம்மா. சத்தியம் எங்க அம்மா மேல சத்தியம், என் மேல சத்தியம், சாமி மேல சத்தியம், அவன் மேல சத்தியம், இவன் மேல, எவன் யாரு முன்னால வந்தாலும் அவங்க மேல சத்தியம் பண்றாங்க இல்லையா? இந்த சத்தியம் சக்கரை பொங்கலான கதை இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ன ஆனாங்கங்கிற கதையை நான் சொல்றேன். அரிச்சந்திரன் என்ற நாடாளும் மன்னன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாமர்த்தியசாலியே இருந்திருந்தால் நாடு இழந்து, நகர் இழந்து, ஊர் இழந்து, உறவு இழந்து, மகன் இழந்து, மனைவி இழந்து, அனைத்தும் இழந்து ஒரு ராஜா வெட்டியானாக மாறி இருக்க வேண்டாம். சாமர்த்தியம் வேணும் சார். நாடாளும் மன்னனுக்கு சத்தியத்தை விட சாமர்த்தியம் வேணும். அங்க சாமர்த்தியம் பொய்ப்பித்து வெள்ளது. அதனால் அவனுடைய நிலைமை மாறிவிட்டது. 2 சத்தியம் வாங்கினாங்க குந்தி. மகாபாரதத்தில் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒன்று,
கர்ணன்கிட்ட கேட்கிறா, உன்னுடைய தம்பி அர்ஜுனன் மீது 2வது முறையாக அம்பு எய்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கர்ணனுடைய கதை என்னானது தெரியுமா? கடைசியில் 2வது அஸ்திரத்தை அவன் பயன்படுத்த முடியாமல் தான் இறந்ததுதான் சோகம். அடுத்தது தான் அம்மாவை அம்மானு கூட சொல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது இல்லையா? இந்த சத்தியத்தின் வழி வந்தது தானே. கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்திருக்கலாம் இல்லையா? சாமர்த்தியம் பொய்ப்புத்து வேணது, உங்கள் சத்தியம் கைவிடப்பட்டது. இங்கே இதுல என்னன்னா, சத்தியத்துக்கே சோதனைப்பா. சத்தியத்துக்கே சோதனையானதுனால தான் காந்தியடிகள் என்ன சொல்றாரு, தன்னுடைய சுய சரிதைக்கு சத்திய சோதனைன்னு பேர் வச்சாரு. ஏன்னா இவங்க வாங்குற சத்தியமோ கொடுக்குற சத்தியமோ எல்லாமே என்னன்னா பிரச்சனையில தாங்க கொண்டு போய் முடியுது. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க, நாங்க வேற லெவலு. சத்தியமே பண்றதில்ல, நாங்க வேற லெவலுங்க. எப்படி இருக்கோம்னா, நாங்க புத்தியை தீட்டுவோம். புத்தியை தீட்டக்கூடிய சாமர்த்தியசாலிகள். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். முதல்ல குரங்கு, இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஒரு ஆத்துல ஒரு முதல்ல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு குரங்கு என்ன பண்ணுது, அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த முதலைக்கு ரொம்ப நாளா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாவல் மரத்தில் தானே இந்த குரங்கு இருக்குது. இதை சாப்பிட்டு அதனுடைய ஈரலும் அதனுடைய இதயமும் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதை நம்ம எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு கன்னிங் மைண்டோட அந்த முதல்ல இருக்குது. ஆனால் அந்த குரங்குக்கு இந்த விஷயம் தெரியாது. நண்பா, என்னை அக்கறைக்கு கொண்டு போயிட்டு விட்டுடு அப்படின்னு கேட்டோடனே, ஓ அதுக்கு என்ன, தாராளமா நான் உங்களை கொண்டு போய் விடுறேன், என் முதுகுல ஏறிக்கோ சொன்னிச்சு. இந்த குரங்கும் நண்பனாக பாவித்து சத்தியத்தோட இருக்கணும் அப்படின்னு நம்பி முதல்ல மேலே ஏறிட்டு போனது. பாதி ஆற்றுல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த முதல்ல சொன்னிச்சான், குரங்கு நண்பா குரங்கு நண்பா, உன்னுடைய இதயமும் உன்னுடைய மற்ற பகுதிகளும் ரொம்ப இனிப்பாக இருக்கும், உன்னை நான் சாப்பிட போகிறேன். உடனே அது என்ன சொன்னிச்சான், ஓஹோ இது சத்தியத்துக்கு கட்டுப்படாத முதலியாட்டிருக்கு, நம்ம இதை நம்பி இருக்கக்கூடாதுன்னு புத்தியை சாமர்த்தியமாக பயன்படுத்தியது. அங்கே என்ன நடந்துமா, அச்சிச்சோ எனக்கு இது தெரியாமல் போச்சு, என்னுடைய இதயத்தையும் மற்ற உறுப்புகளையும் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸையுமே எங்கே வச்சிருக்கேன், நான் நாவல் மரத்துலேயே வச்சுட்டு வந்திருக்கிற, நீ ஒரு செகண்ட் திரும்பி கொண்டுட்டு என்னை கொண்டு போய் விடுவோம், நான் எடுத்துக்கிட்டு வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிச்சான். திரும்ப இந்த முதல்ல கொண்டு போயிட்டு விட்ட உடனே ஒரே தாவி உன்னை போல சத்தியத்தோட இருப்பேன்னு நம்பி நான் வந்ததுக்கு இந்நேரம் நான் உன்னை நம்பி இருந்தால் என்னுடைய கதி என்ன இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்தில் சத்தியத்தை நம்புறத சாமர்த்தியம்சாலி ஜெயிச்சதா அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளப்படும். ஏன்னா 55 வருஷ கதை என்ன ஞாபகம் வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. எதிர்நீச்சல்னு ஒரு படம் ஐயா, அதில் கதாநாயகன் நீர்மை நேதி இப்படி இருக்கிறவர். ஏன்னா நீங்க அசடா இல்லை சமத்தா, அசடா இருந்தா மறிப்பேலா, சமத்தா இருந்தா கொடுப்பேலா. அடுத்த ஆத்து அம்பு ஜத்த பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரதை கேட்டேலா. அடுத்த ஆத்து அம்பு ஜத்த பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரதை கேட்டேலா. அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறா, அவ அடிச்சது கொன்னு பிடிச்சது கொன்னு புடவையா வாங்கிக்கிறா, பட்டு புடவையா வாங்கிக்கிறா. இந்த பாட்டு ஓடும். கடைசியா என்ன தெரியுமா நடக்கும், இவனும் இல்லை லஞ்சம் வாங்குறதெல்லாம் தப்பு, நீதி நேர்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த ஆத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சுறத கேட்டேலா. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாக்கெட்டில் வச்சுருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே சாமர்த்தியம் ஜெயிச்சுதா சத்தியம் ஜெயிச்சுதாங்க?
சாமர்த்தியம் மட்டுமே வாழ்க்கையை சுமூகமா ஓட்டுறதுக்கான ஒரு வழிமுறையா இருக்கும். நீங்க வேணா சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்க சவால் 24 மணி நேரம் வேண்டாம், உங்களுக்காக 12 மணி நேரத்தை கட் பண்றோம். 12 மணி நேரம் காலையில எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் நீங்க உண்மையை மட்டுமே சத்தியத்தை கட்டுப்பட்டு பேசி பாருங்க, பார்க்கும் என்ன நடக்குதுங்கிற பார்த்துக்கலாம். டீயே கிடைக்காது. தூக்கத்துல நீங்க சிரிச்சு வேணா பாருங்க, தூக்கத்துல நீங்க சிரிச்சு பாருங்க. யாரு தூக்கத்துல யாரு வந்தா யாரா இருக்கும்? நான் இருந்தா சிரிச்சிருக்க மாட்டியே. காலையில எழுந்திரிக்கோன்னு எங்க கிளம்புற, எப்ப வருவ, யாரு கூட போற, நீங்க வேணா உண்மையவே சொல்லி பாருங்க. உங்களுக்கு சத்தியத்துக்கு கட்பட்டு உண்மையை சொல்லியிருந்தா குடும்பம் சாமர்த்தியமா ஓட்டி இருக்க முடியாதுங்கய்யா. குழந்தைகளை சமத்தா இரு, அடம் பண்ணாம இரு, தொந்தரவு பண்ணாம இரு அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறோம் நம்ம. ஏன்னா இன்றைய உலகில் குழந்தைகளை கையாளுவது மிக மிக ஒரு கடினமாக இருக்கிறது. இதோட என்னன்னா, இந்த உலகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மாற்றத்திற்கு தயாராயிடுச்சு. நீங்க சொல்லிதான் மாறணுங்கிறதெல்லாம் இல்லை. அதனாலதான் ஐயன் வள்ளுவன் சொல்றாரு, பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதீர்த்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க பொய்யாக இருந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதனால முதல்வன் படம் ஒரு நாள் முதல்வர் மாதிரிதாங்க இது. நீங்க ஒரு நாள் முதல்வராக இருந்துக்கிட்டு உண்மையை சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டுறதே நரகமாயிடும். அதனால தான் வாழ்க்கையை எளிதாக கடக்க வேண்டுமானால், நிம்மதியாக ஓட்ட வேண்டுமானால் கொஞ்சம் சாமர்த்தியமும் இருக்க வேண்டும் ஐயா. சாமர்த்தியத்தை கடைபிடிக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும். அதைவிட சாமர்த்தியசாலியாய் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இறுதியாக ஒன்றை கூறிக்கொண்டு முடிக்கிறேன். வெற்றியை நோக்கி ஓடுவது கால்களாக இருந்தாலும் வெற்றி கோப்பையை ஏந்துவது என்னவோ கைகள் தான் என்றான் கவிஞன் கண்ணதாசன். அதனால் வாழ்க்கையை மிக சரியாக வழிநடத்தி செல்வது, சத்தியம் கடைபிடிக்க வேண்டும் என்றாலும் அதை லாபகமாக, எளிதாக, இனிமையாக, மிக நிம்மதியாக கடத்த வேண்டும் என்றால் அதற்கு சாமர்த்தியமே இன்றைய காலகட்டத்திற்கு மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திற்கும் சாமர்த்தியமே சிறந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இதுதான் யதார்த்தம். சாமர்த்தியம் இருந்தனால தான் சார் இத்தனை வருஷம் உங்ககிட்ட குப்பை கட்டிகிட்டு இருக்கிறாரு. இது யதார்த்தமான பதில். இந்த சாமர்த்தியம் பேசுகிறீங்க, யதார்த்தத்தை தான் பேசணும். அதாவதுமா, இந்த மனுஷன் தோன்றின காலத்துலேருந்தே இந்த மாமியார் மருமக தகராறு நடந்துக்கிட்டே இருக்குது. நான் மருமகன்கிட்டலாம் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். மாமியார் உயிரோடு வச்சுருக்கிறீங்களா? இன்னும் வச்சுருக்கிறீங்களா? பார்த்துங்க. சரி சரி, நல்லா இருக்கட்டும். இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டுமா. பேச்சு தான்மா. மாமியார்கிட்ட வேலை வாங்கலாம். ஆனால் மருமக என்ன செய்கிறீங்க, இந்த பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா போதும். அத்தை அத்தை இந்த டோனில் தான் பேசணும் இனிமேட்டு. நீங்கள் கூட சாயந்தரத்தில் ட்ரை பண்ணுங்க. அத்தை அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. அத்தை அத்தை, நீங்கள் மாவாட்டினா தான் அத்தை உங்கள் பையன் 4 இட்லி சேர்த்தி சாப்பிட்றான்னு. என் புருஷன் சொல்லக்கூடாது. என்னடி உன் புருஷன், நான் பெற்றவன் தானே உன் புருஷன்வாங்க. அத்தை அத்தை, நீங்கள் மாவாட்டினா தான் அத்தை உங்கள் பையன் சேர்த்தி 4 இட்லி சாப்பிட்றான்னு சொல்லுங்கள். கிரைண்டர் ஃப்ளக்கை கீழே வச்சுட்டு அந்த அம்மா கையிலேயே ஆட்டும். நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 2 நாள் கழித்து அத்தை அத்தை, நீங்கள் துணி துவைச்சாதான் அத்தை உங்கள் பையன் டிப் டாப்பாக போகிறான்னு சொல்லுங்கள். கிளை உட்காந்து தேய்ச்சேன்னு தேய்ச்சிட்டு இருப்பாள். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பேச்சு மட்டும் இருந்தால் இந்த சாமர்த்தியம் இல்லையா, இதை வச்சுருந்தா உண்மையை கடந்து போகலான்ற அருமையாக சொன்னீங்க. நிறைவு பேச்சாளர், சத்திய பேச்சாளர். வாங்க சதீஷ், நீங்கள் பேசுவீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, சிவகாமி அம்மா பேசுனதுக்கப்புறம்
வாங்க பேசுங்க பார்க்கலாம். தேடிச்சோறு நிதம் தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனமாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்று கிரயணமாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொன்ன பாரதியை வணங்கி, அதாவது தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 இந்த நன்னாளில் ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி அந்த நேயர்களுக்கும், தம்பி வாப்பா இது மாதிரி ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறோம், நீயே தான் பேசியாகணும், இந்த உலகத்தில் யாருமே சத்தியமான மனுஷங்கள்லாம் ரொம்ப ரேருப்பா, நீதான்பா வரணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்ச நடுவர் அவர்களுக்கும், பாவி நடுவர் அவர்களுக்கும் அப்படி சொல்ல முடியாதுங்கய்யா, என்னுடைய அணியை சார்ந்து இதுக்கு தலைமையேற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் சத்தியம்தான் அப்படின்னு, இன்னொரு பக்கம் சத்தியத்தை கலட்டி வச்சுட்டு சாமர்த்தியம்தான் அப்படின்னு பேச வந்திருக்கக்கூடிய எதிரணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஒரு தலைப்பு அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டியது எது? சத்தியத்தையா சாமர்த்தியத்தையா? சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவை எதிரணியினர் கூப்பிட்டாங்க. ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், வெற்றி மட்டும்தான் இலக்கு, சாமர்த்தியம் தான் முக்கியம் அப்படின்னு எதிரணியினர் சொன்னாங்க நடுவர் அவர்களே. சரி, அதாவது நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம். எங்கள் பக்கம் எங்கள் பாட்டரை நான் இறக்குறேன். ஒரு அப்பா ஒரு போட்டி வைக்கிறாரு, தம்பி யார் உலகத்தை சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழம். நியாயம் என்னவோ நியாயத்தை சொல்லுங்கய்யா. அண்ணனுக்கும் தம்பிக்கும் போட்டி. போட்டி என்ன? உலகத்தை சுற்றி வரணும். போட்டி உலகத்தை சுற்றி வரவனுக்கு பழம். முருகன் என்ன பண்ணுறாரு? டீசன்ட் கை, நியாயமான மனுஷன். மயிலை தட்டிட்டு போயிட்டார். மயில் மேலே உட்காந்து போயிட்டார். ஐயா மயில் மேலேயே போனாலும் நாங்கள் உலகத்தை சுற்றி வந்தோமா இல்லையா? வந்தீங்க. ஆனால் சாமர்த்தியஸ்தனமா விநாயகர் என்ன பண்ணாரு? அப்பா அம்மாவை சுற்றிட்டாரு. அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லி பழத்தை வாங்கிட்டாரு. ஆனால் சாமர்த்தியமாக இருந்தால்தான் பழம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆனால் சத்தியம்தான். நான் சத்தியமானவன், சத்தியம்தான் எனக்கு வேணும், என்னை நீங்க சீட் பண்ணிட்டீங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் போயிட்டார். தனி குடித்தனம் போயிட்டார். டேடி நீ யாரா இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்கள், நீயாவே இருந்தாலும் நீ அங்க வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நாங்க சத்தியத்தின் பக்கம் நிக்கிறவங்க. ஐயா இப்போ சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு, அதாவது டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். என்ன மேட்டர்னா, அந்த புள்ள ஹீரோவை கழட்டி விட்டு போயிடும். சரி, வழக்கமாக நடக்கிறதானே. ஆமாம்மா. என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த புள்ள போகும்போது சொல்லிட்டு போகும், வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா அந்த தப்பை ஒரு முறை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவை கழட்டி விட்டு போயிடும் சாமர்த்தியமா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்ட்டு மூவ் ஆன்ட்டு போயிடுவார். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதே ஹீரோவை மறுபடியும் பார்க்கும். அப்போ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டா வாழ்நாள் முழுக்க வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி அதை நம்ம பண்ணிடுறோம், ஆனால் அதை அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கடந்துட முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இதுலேருந்து சொல்ல வர விஷயம் என்னன்னாயா, அதாவது நம்ம வந்து சாமர்த்தியமாக கடந்து போயிட்டா வந்து நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறோம். ஆனால் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாதுங்க. இந்த பொண்ணு பார்க்க வர்றதை பற்றி நீங்கள் சொன்னீங்க, என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கலை. நான் தெரியாதரமா லவ் மேரேஜ் பண்ணிவிட்டேன். இஷ்டத்துக்குன்னு வந்துட்டீங்க. இஷ்டத்துக்கிட்ட ஐயோ வந்துட்டேங்கய்யா. அதாவது இந்த டீ குடிக்கிற சம்பவம், இந்த சமைக்கிற சம்பவம், இந்த துவைக்கிற சம்பவத்தெல்லாம் சொன்னீங்க. சரி, ஞாயிறு மதியம் சமையல் ஒண்ணுது அப்படி நீ தான் பண்றியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க நடுவர் அவர்களே, வாரம் முழுக்க நான் தான் சமைக்கிறேன், வாரம் முழுக்க நான் தான் துவைக்கிறேன். ஏதோ எனக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் ஹெல்ப் பண்ணுது. சரி, அப்படியே வச்சு எதிரணியரை வந்து இன்னொரு சவாலை விட்டுட்டு போனாங்க. 24 மணி நேரம்லாம் வேண்டாம், ஒரு 12 மணி நேரம் நீங்கள் நேர்மையாக இருந்துருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னா. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இந்த ஒரு கதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் வருஷத்துக்கு இல்லைங்க, ஒரு படத்துக்கு வந்து ஒரு 200 கோடி 300 கோடி வாங்குற ஒரு மனுஷன். சரி, அவர் சொல்கிறாரு, நான் பார்க்காத வெற்றி கிடையாது, நான் பார்க்காத வெற்றிகரமான மனிதர்கள் கிடையாது,
நான் சொல்கிறேன், அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் ஒரு மேடையில் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க ஐயா, கொஞ்சோடு கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு சின்னதாக ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஏரியாவில் யாராவது புதுசாக வந்து நம்ம யாருன்னு கேட்போம்ல. வந்தார், யாருங்க என்னங்கன்னு கேட்குறேன். இது மாதிரி ரோட்டோரமாக அந்த நாட்டு மருந்து கடைலாம் வச்சுருக்காங்க இல்லையா, டென்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட நான் கேட்குறேன், என்னங்க பண்ணுறீங்க, தொழிலில் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணுறேன், 500 ரூபாய்க்கு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 100 ரூபா இருந்தால் போதுங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஒரு வேளை சோறு 3 பேர் இருக்கும், ராத்திரிக்கு 3 பேருக்கு சோத்துக்கு அந்த 100 ரூபா இருந்தால் போதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஐயா, நீங்கள் சாமர்த்தியமா நீங்கள் 1000 கோடியை சம்பாதிச்சாலும் நிம்மதியாக தூங்க முடியுமா? நான் கேட்குறேன், நீங்கள் 12 மணி நேரம் நேர்மையாக இருக்க முடியுமான்னு எதிரணியில் கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நிம்மதியாக தூங்கிட முடியுமாங்க? கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு சிற்பி சிலையை செதுக்கிறாருங்க. ஆனால் அந்த சிற்பம் வந்து மிகச்சரியாக இருக்குது. அதை தூக்கி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, தூக்கி வெளியே போட்டுடுறாரு. அதை பார்த்த ஒரு மனுஷன் கேட்குறாரு, ஏங்க இந்த சிற்பத்தை தூக்கி போட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சிற்பி சொல்கிறாரு, அந்த சிற்பத்தை நல்லா பாருங்க, அந்த மூக்கில் பாருங்க, ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிசுறு இருக்குது, உடஞ்சிருச்சு. ஏங்க அது மேலே தூக்கி வைக்க போகிறீங்க, இதெல்லாம் தெரியவாங்க போகுது பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு அந்த சிற்பிகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த சிற்பி சொல்கிறாரு, பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் செஞ்சதை நானுங்க, எனக்கு தெரியுங்க, என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்குங்க அப்படின்னு அந்த சிற்பத்தை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இதுதான் சத்தியம். நான் இறுதியாக சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா சொன்னார், உண்மை வந்து செருப்பு போடுறதுக்குள்ளே போய் ஊரையே சுற்றிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உண்மை நம்மளை சாக விடாதுங்கய்யா, பொய் நம்மளை வாழ விடாது. எனவே சத்தியம்தான் வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே ஒரு நிம்மதியை கொடுக்கும், சாமர்த்தியம் நம்மளை வாழ வைக்கும். அவ்வளோதான். சத்தியம் மட்டுமே நம்மளை மனசார நிம்மதியாக பிழைக்க வைக்கும் அப்படின்னு கூறி, இந்த இறுதியாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, தாயன்பு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு 50-60 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு இல்லம். அந்த இல்லத்திற்காக ஓடோடி போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உட்கார்ந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் சொல்லுவார் என்னென்னா, ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் பேசுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து சாமர்த்தியம் இல்லை, சத்தியத்திற்காக தன்னுடைய மன நிறைவுக்காக ஓடக்கூடிய நடுவர் அவர்கள். சத்தியத்திற்கே உங்களுடைய தீர்ப்பையை கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் சதீஷ். இதனால தான் நான் உண்மையில் இந்த தலைப்புக்கு தேர்ந்தெடுத்ததே. இந்த தம்பி அதே மாதிரி தான், ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் இவருடைய திருமணம். இன்னும் சொல்லப்போனால் இவரெல்லாம் உயிரோட சமாதி பண்ணுற அளவுக்கு எதிர்ப்புகள். அப்பயும் கொடுத்த வாக்குறுதியை, அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக ஒரு ஊரையே எதிர்த்து ஒரு திருமணம் பண்ணப்பார் சதீஷ். அன்னைக்கு என் மனசில் நீ உக்காந்த. அதே மாதிரி அந்த 50 பெண் குழந்தைகள் இருக்கிற அனாதை இல்லத்துக்கு தான் முத உன்னைய கூட்டிகிட்டு போனேன். பரவாயில்ல. என்ன சதீஷ், என்னை குழப்பி விட்டேன். நான் சாமர்த்தியத்துக்கு தான் ரெடி பண்ணி வச்சேன். இதுதான் இந்த சத்தியம் பண்ணுற வேலை எனக்கு உண்மை இல்லைப்பா. அந்த ஒரு குழந்தை தூங்குது, இந்த தாளாட்டுவாங்க. இந்த சாமர்த்தியம் எப்படின்னா, இந்த மாமா அடித்தாரோ மல்லிகைப்பூ சென்றாலே, அந்த ஆம்பளை பார்த்தான், நீ பாடி எங்கே தூங்க போகிற கூட நான் ஆட்டம் பாரு. மாமா அடிச்சாரோ மல்லிகைப்பூ சென்றாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலே. இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. மாமன்றோம் பொண்டாட்டியோட தம்பி இல்லையா, அத்தைக்காரி அரளிப்பூவில் அடிப்பானாம், மாமன் அடித்தா மல்லிப்பூவான். ஐயோ பயங்கர ராஜா, கல்யாணம் பண்ணிட்டீங்க, சரி வேறு வழி இல்லை, அப்படியே வந்துடுவான். அப்போ தான் நான் இந்த பாட்டியை மாற்றி பண்ணேன். யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் படவில்லை, அடித்தானா அழுகிறாண்டி, ஒரு தம்பி துணை வேணுமுன்னு
ஒரு சொம்பு வந்து விழுந்துச்சு. என்னப்பா இப்படி சிரிக்கிறீங்க? என் ஆசையை வெளிப்படுத்தலை. தம்பித்தோன்னே 3 மாத குழந்தை எதிர்பார்க்குறானா? இது ஒரு சாமர்த்தியம். இந்த பெண்கள் மட்டும் என்ன, ஒரு மருமக மாமியாக்கறி அங்கே படுத்துட்டு இருக்கிறா. பூமியோ நல்ல பூமி, ஏன் புண்ணியரு நல்லவர் புருஷனை, ஆனால் புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கு தொந்தரவு. இந்த கிழவி ரசிக்குது, என் மருமகை எப்படி பாடுறான்னு. அட உன்னை பெருங்குரங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த அந்த சாமர்த்தியம் வேணும். அண்ணன் தங்கச்சிக்கு சண்டை, ரொம்ப நாளாக பகை இருந்தாலும் வீடு கட்டி கிரக பிரவேசம் தங்கச்சி மனசு தாழலை. அதான் பெண்மைக்கே உண்டானது. எங்கள் அண்ணங்காரன் என்றைக்கோ சண்டை போட்டுட்டான். புருஷங்காரன் வாங்க கிரக பிரவேசத்துக்குன்னா வரமாட்டான். மச்சான் வந்து கூப்பிடலையே. இவ சாமர்த்தியத்தை பண்ணுறான். ஏங்க எங்கள் அண்ணன் இனிமேல் வீடு கட்டியிருக்கானா? என்ன வீடு கட்டியிருப்பான்? கருமாந்தல் பிடிச்சவன் ஒரு குச்சி மாதிரி கட்டியிருப்பான். அந்த சனியத்தை போய் பார்க்கணுங்க. எப்படி பாருங்க, கிரகப்பிரவேசம் ஆளுன்றான். அவன் என்ன இளவெடுத்த வீடு கட்டியிருப்பான். வாங்க அந்த குச்சி விட்ட பார்க்க போகலாம். இவனும் ரோசக்காரன் வந்துட்டான். அதுக்கு பின்னாடி இந்த மர்மம் தெரியல. உங்களை மாதிரி அப்பாவியே. அவன் சாமர்த்தியத்தில் அடிக்கிறான். போயிட்டாங்க. போகும்போது ஏங்க எவனோ வந்து என்னென்னமோ கொடுப்பாங்க, நீங்கள் என்ன சாதாரண ஆளா? நீங்கள் ஒரு பிச்சைக்காரனா? அந்த வெள்ளி குத்து வழக்கு மட்டும் எடுத்து அவன் மூஞ்சில் அடிச்சிடலாங்க. 8000 ரூபாய்க்கு வாங்குங்க. நீங்கள் என்ன பிச்சைக்காரனா? ஆம்பளை கொட்டேன்னு நான் பிச்சைக்காரன் இல்லை. அப்படி வாங்கி மாப்பிள்ள இவன் மனசில் நினைக்கிறான். குத்து வழக்கு வாங்கிட்டு போய் வச்சுட்டாங்க. ஐயோ கையை நினைக்கக்கூடாது ஆம்பளை. இவன் வீட்டில் யாருங்க சோறு திம்பா? இவனா பெரிய விருந்தாக வைக்க போகிறான். ஒரு சோறு, ஒரு அப்பளம், ஒரு ரசம் வைப்பான். ஆனால் அந்த கருமாந்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. வாங்க உக்காருங்கன்ட்டான். இதுதான் சாமர்த்தியம். இது தெரியல நீங்கள் வாழ்நாளில். நீங்கள் அருமையாக ஒரு காமராஜர் மேட்ரு எடுத்தீங்க. சென்னை வீதிகளில் ஒரு நடத்துனரை கல்லூரி மாணவர்கள் அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு 64 எல்லா மாணவரும் சேர்ந்துட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டாக ஒரு கோட்டைக்கு போகிறாரு. இவர் காரையும் மறிச்சிட்டாங்க. காமராஜர் காருக்கு முன்னாடிலாம் பெரிய கருப்பு படை ஒன்று இருக்கார். அவர் முன்னாடி சங்கு வச்சு ஒய் ஒய் ஒயின்னுச்சான். முதல் மந்திர பதவி. என்ன நான் ஐயா உங்களுக்கு பாதுகாப்பியா? ஏன் சங்கூதுற? நான் கோட்டைக்கு போகிறேன்னா சுடுகாட்டுக்கு போகிறேன்னா? எப்படியாப்பட்ட எளிமையான மனிதர் பாருங்க. இவரை பசங்கள்லாம் தடுத்துட்டாங்க. ஐயா எங்கள் மாணவனை நடத்துனர் அடிச்சிட்டார், அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. 3000 மாணவர்கள். உடனே காமராஜர், யார் அந்த நடத்தினார்? ஐயா இந்த உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. தம்பி போதுமாப்பா. உடனே காமராஜர் வாழ்க, சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பு அப்படின்னு போகிறாரு. பின்னாடி டிரைவர், இவங்க போக்குவரத்து துறையெல்லாம் கொஞ்சம் தூரம் போய், ஐயா அவரும் தப்பெல்லாம் அந்த மாணவர்கள் தான், நீங்கள் இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களே. யோ நானும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், இப்படி சொல்லலைன்னா 3000 இளைஞர்கள் இல்லையா, அவெல்லாம் வேகமாக இருக்கிறான். அந்த தம்பியை வேறு டெப்போவுக்கு மாற்றுங்க, போயிட்டே இருங்க. ஒரே நேரத்தில் சாதுரியத்திலையும் சத்தியத்திலையும் வச்சார். இதுதான் காமராஜர். நம்ம இப்படியாப்பட்ட ஒரு பார்வைகள் இருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. ஆனால் என்ன கேள்வி தெரியுங்களா? நீங்கள் மகாபாரதம், ராமாயணம், நீங்கள் முருகர் வரைக்கும் போயிட்டீங்க. திருவிளையாடல் படம் என்னடா இது லேட்டஸ்ட்டாக பரவாயில்ல ட்ராகன் சொன்னீங்க. நம்ம 2030 இந்த சமூகம் எப்படி இருக்கும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைய மாறிடுச்சிங்க, உலகம் மாறிடுச்சு. மகாபாரதம், கம்பராமாயணம், முருகன் கதையெல்லாம் இப்போ செல்லுபடியாகாது. இந்த தம்பி அங்கே ஒரு சின்ன பொண்ணு உக்காண்ட்ருக்கு பார்த்தீங்களா, ஒரு 10th பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி நம்ம பேசணும். ஒரு 8வது படிக்கிற பையனுக்கு நம்ம பேசணும். இப்போ இந்த மாறி ஒரு உலகத்தில் இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த 2K கிடையாதுங்க. இப்போ மறுபடியும் அது வந்துட்டு 2.1K கூட வச்சுக்கலாம். இவனுக்கு இந்த சமூகத்தில் சாமர்த்தியத்தை சொல்லணுமா, சத்தியத்தை சொல்லணுமான்னு நம்ம SS வர்மா தொலைக்காட்சி மூலியமாக நம்ம சொல்லணுங்க. நம்ம சாமர்த்தியம் சொல்லிங்க இந்த குழந்தைகளை கெடுத்து வச்சுட்டா அது யதார்த்த உண்மை. கடைசி 10 நிமிஷம் நம்ம இப்போ சத்தியத்தை தான் இங்கே பேசி ஆகணும். ஒரு கோயிலில் சுண்டல் கொடுக்குறாங்க. 10-15 சின்ன பசங்களாம் நிற்கிறாங்க. இந்த பையன் அம்மா நான் சுண்டல் வாங்கிட்டு வரான்னு போய் கடைசியாக நிற்கிறான். இந்த அம்மா பார்க்குது, அவனுங்க அடிச்சுட்டு பிடிச்சிட்டு சுண்டல் வாங்குறானுங்க.
நீ ஏன்னா பொழைப்பியாடா, குறுக்கில் பூந்து வாங்கடா, குறுக்கில் பூந்து வாங்கடான்னு 50 வயசு தாய் அவனை குறுக்கு வழி பண்ணுறான். ஆனால் பையன் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே கூட்டங்கள் மாறி போச்சு, அவனுங்க வரிசையாக வாங்கலை. அப்போ ஒரு தாய் மாறிப்போன சமூகத்தில் நீயும் மாறிடுடா மகனே, குறுக்களை பூந்து சுண்டல் வாங்கடா, சாதாரண சுண்டல், நீ வரிசையில் நிற்காத. ஆனால் அந்த ஒரு 10 வயசு பையன் நேர்மையாக சத்தியத்தை கட்டுப்படுத்தணும்னு நிற்கிறான். ஆனால் இந்த மாறி வரும் சமூகத்தில் நீ இப்படி போகலாம், இப்படி போன்னு நம்ம மாற்றிடல. இன்றைக்கி ஒரு குழந்தை 2 குழந்தை, இந்த குழந்தைகளுக்கு நம்ம சத்தியத்தை அங்கே நம்ம சொல்லித்தரோம். என்னுடைய 17 வயசில் என் தாய் மாமா அடிக்கிறார் என்னைய, ஆனால் படிக்காமல் சுத்துறேன்னு. இன்றைக்கி ஒரு சித்தப்பன் கை வைக்க முடியாதுங்க. ஆமாம், 5 வயசு பையன் அப்படி தட்டிட்டிங்கன்னா முடிஞ்சு. அன்னைக்கே பத்திரத்தை பிரிச்சிட வேண்டித்தான். எப்படி என் பையனை அடிக்கலாம்? அந்த அம்மா பூமிக்கும் வானத்துக்கும். இன்றைக்கி அப்படி உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக போனதுனால இந்த குழந்தைகளுக்கு எது சத்தியம் எது சாமர்த்தியன்னே தெரியாமல் தான் பண்ணுறதெல்லாம் சாமர்த்தியன்றதுனால இவங்க பேசுனதெல்லாம் யதார்த்த உண்மை. இதையும் நம்ம தவிர்க்க முடியாது. இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம இப்படித்தான் இருக்கணும். இன்றைக்கி சீரழிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கி காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் சீரழிந்து போனதுக்கு காரணம் அடே அப்பா 8 இன்றைக்கி 2-3 என்கவுண்டர்லாம் நடக்குது. 10வது படிக்கிற புள்ள தானுங்க. நம்ம இன்னொன்று அதில் யோசிக்கணும்ல, அந்த புள்ள சம்மதம் இல்லாமல் ஒரு செயல் நடக்காதுல்ல. இத்தனை கேடுகட்ட சமூகமாக மாறினதுக்கு என்னன்னா எல்லாம் நம்ம சாமர்த்தியம் நம்ம நினைக்கிறோம். நீங்களே அழகாக சொன்னீங்க, பல ஆயிரம் கோடி வாங்கிட்டு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா சாமர்த்தியம் நினச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி நிம்மதியாக தூங்க முடியாது தம்பி, அதுதான் வேணும். நீ சொன்ன பற்றியா, கோடி கோடி சம்பாதிக்கிற அந்த நடிகர் இங்கே தேடுறதில்ல, இமயமலையில் தேடுறாரு. எங்கே இருக்கு நிம்மதி, எங்கே இருக்குன்னா. இயேசுநாதர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி உங்களுடைய பிரசங்கெல்லாம் நல்லா இருக்குது, நான் மன அமைதியோடு இருக்கணும், என்ன செய்யலான்னாரு. இயேசுநாதர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன் சொத்தையெல்லாம் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து என் பின்னாடி வான்ட்டு திரும்பினாராம். ஓடிட்டான். எப்படி வருவான் இல்லையா? அப்போ இந்த பேராசையுடைய இன்னொரு வடிவம் நமக்கு என்னவா வந்துருச்சுன்னா சாமர்த்தியமாயிடுச்சு. அதை நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு மோசமான சமூகமாச்சு. ஒரு வாரமாக எத்தனை சண்டைகள் உலக நாடுகள். அந்த குழந்தைங்க ஒரு சின்ன ரொட்டி துண்டுக்காக ஓடக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய கட்டடத்தில் வாழ்ந்ததுங்க 2 தனி மனிதனுடைய ஈகோனால் ஒரு நாடே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு. அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்திருந்த சமூகங்க. ஒரு பெரிய அண்ணாவுக்கு வயசு 60 இருக்கும், 85 வயசு அப்பா சொல்லுவார், டே மகனே நீ காட்டுக்கு போடா. அவர் இன்னொரு அண்ணன் தம்பி 4 பேர், 4 மருமக, 10-15 பேர குழந்தைங்க. அந்த 85 வயசு தாத்தா, 80 வயசு பாட்டி அந்த தொட்டி கட்டின வீட்டுக்குள்ளற அப்படி சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் இன்றைக்கி எப்படிங்க சொத்தெல்லாம் பிரிஞ்சிச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஹைகோர்ட்டில் 90 விழுக்காடு வழக்கு அண்ணன் தம்பி சொத்து வழக்குங்க. அப்போ நம்ம சாமர்த்தியன்ற போர்வையில் சொத்துக்களை சரி அண்ணன் தானே கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், தம்பி தானே, அட என் கூட பிறந்த தங்கச்சி அவளுக்கு சரிசமமாக நான் சொத்தில் தருவேன்ற மனசு நம்ம இல்லாமல் சாமர்த்தியன்ற போர்வையில் நம்ம எப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அந்த தாய் வயிற்றில் அந்த அண்ணன் தம்பி பிறப்பானாங்க. இந்த சுயநலன்ற போர்வையில் அண்ணன் தம்பியை பிரித்து அடே அப்பா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல்
நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. ரோஜாக்கள் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு காலம் வரை மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இப்படிலாம் இனிமேல் ஒரு அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து இருக்க முடியுமாங்க? நாங்களே அண்ணன் தம்பி 4 பேருமா, எல்லா சொத்தையும் பிரிச்சுனேன். எங்கே 4-5 ட்ரங்கு பெட்டி தான். ஒரு எங்கள் பாட்டி கொண்டு வந்த குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கு, இது மட்டும் தனியாக இருக்கு. இதை என்ன வெட்டியாக பறிக்க முடியும்? பெரியவங்களாம் இந்த குத்து விளக்கு வச்சுட்டு இப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. நான் எங்கள் பெரிய அண்ணியை பார்த்தேன். எங்கள் அண்ணி இப்படி, எங்கள் அண்ணன் ஒரு இடி அடிச்சு கண்ணுலேயே, குத்து விளக்கோட வீட்டுக்கு வையா. எங்கள் அண்ணன் தடுமாறுற. எங்கள் 2வது அண்ணனை பார்த்தேன். எங்கள் 2வது அண்ணன் நக்குன்னு ஒரு இத்து. யோ பெரிய கால் ரெடி பண்ணுறாரு, குத்து விளக்கோட வா. சொல்லும் போதே நான் 3வது எனக்கு ஒரு குத்து விழுகுது. ஏற்கனவே நீ பாதி நாள் திண்ணையில் தூங்குற, வந்தால் வீட்டுக்குள்ளார அந்த கண்ணு மைண்டு வாய்ஸு. என் தம்பி பார்க்குறேன், என் தம்பி பண்ணாட்டி நல்லாவே போய் அடிச்சிட்டான். நாங்களாவது இப்படி முத்துன்றான். அப்போ தான் நான் யோசித்தேன், எதுக்குடா இந்த குத்து விளக்குக்கு குத்து விளக்குன்னு பேர்? குத்துக்கு குத்தாக குத்துக்கு குத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் குத்துக்கு குத்தாக. அப்போ இல்லை, அப்போ ஒரு சின்ன குத்து விளக்க பிரிக்க கூட மனசு இல்லாமல் இந்த சுயநலம், பேராசைன்ற இந்த இந்த இது இல்லையா, சாமர்த்தியன்ற போர்வில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாமர்த்தியம் அவசியம் இந்த உலகத்தில் தேவை. ஆனால் இன்னைக்கு சாமர்த்தியம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அப்படி இந்த சமூகம் புறையோடி போயிடுச்சு. ஆனால் இந்த சமூகத்தை நம்மளே விட்டுறக்கூடாதுங்க. இப்படிப்பட்ட எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி நேயர்கள் இந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கணுங்க. இப்படியே புறையோடி போச்சு, சீல் பிடிச்சிருச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? அதை வெட்டி எடுத்து அங்கே உண்மையை பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும், தம்பி சொன்ன மாதிரி கொஞ்சம் தாமதமானாலும் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மீண்டும் நம்ம 100 ஆண்டுக்கு முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, எங்கள் பாட்டி அந்த வாழ்ந்த அந்த சமூகத்தை மீண்டும் கொண்டு வரணும்னா சாமர்த்தியத்தை நம்ம இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு, அந்த சாமர்த்தியத்துக்குள்ளார உண்மை எது அப்படின்னு அந்த உண்மையை கண்டறிஞ்சு இன்னைக்கு இருக்கிற இந்த சின்ன தலைமுறைக்கு, இந்த சின்ன குழந்தைகளை உண்மைதாமா வேணும், சாமர்த்தியம் வேண்டாம், அந்த சாமர்த்தியத்துக்குள்ள பொய் இருக்குன்னு மீண்டும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு நம்ம வந்து வாழ்ந்து இந்த சமூகம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இந்த தமிழ் சமூகம் ஒரு 3 முடிச்சு போட்டதுக்கப்புறம் புருஷன் நடந்து போகிற அந்த பாதையவே பார்த்து நடந்து வரா பாருங்க அந்த பெண், அந்த குடும்ப பெண். இதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படியாப்பட்ட அந்த குடும்பத்தை, குடும்ப பாரம்பரியத்தையும் நம்ம பண்பாட்டையும் கொண்டு வரணும்னா இந்த சாமர்த்தியத்தோடு சேர்ந்து இந்த சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் கூறி, இன்றைய சூழலில் சாமர்த்தியத்துக்கும் 50 மதிப்பெண், சத்தியத்துக்கும் 50 மதிப்பெண். இதை 100 ஆக்க வேண்டும். அது சத்தியத்துக்கு இந்த 100ஐ விரைவில் கொடுக்க வேண்டும். ஆக இன்றைய தமிழ் புத்தாண்டு செய்தி, சாமர்த்தியத்தோட சத்தியத்தை நோக்கி நடப்போம். அதுக்கு உங்கள் கைவிரலை பிடித்து எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி அந்த சத்தியத்தை காட்டும் என்று கூறிக்கொண்டு, எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சிக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கடந்த வாழ்த்துக்களும் புத்தாண்டு நன்றிகளும். வணக்கம்.